விஜய் அவர்கள் உங்க ஊருக்கு வராங்க, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் டிவில மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை வந்து இப்போ நேர்ல பார்க்க போறோன்றது, நாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்கணுன்றதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட் தான். அப்படி பார்க்கணும்னா எப்பயோ பார்த்துக்கலாம். இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். மற்றவங்க நினைப்பாங்க சினிமா ஸ்டாரை பார்க்க இவ்வளோ கூட்டம் எதுக்கு போகுது உட்காருது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் நாங்க அந்த ஒரு எண்ணத்துக்காக அந்த ஒரு நோக்கத்தோட நாங்க இங்க வரல. சினிமா ஸ்டாரை பார்க்க போறோம். கண்டிப்பா இவர் மூலமா ஒரு மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க சொன்ன அந்த அரசியல் ஆக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, எந்த அடிப்படையில் அவரை ஃபாலோ பண்றீங்க? எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவரோட? இவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ அடிபட்டாலும் திருப்பி திருப்பி ஏந்திரிச்சு வந்து நான் நிக்கிறேன்னு வந்து நிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான். அது மாதிரி எவ்வளோ பேர் வந்து நிற்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ ஒரு அடுத்தடுத்து அவருக்கு அடிகள் விழுந்தாலுமே அதை எல்லாத்தையும் தகர்த்து போட்டுட்டு ஒரு ஆளா தனியாளா ஏந்திரிச்சு நிக்கிறாருல்ல, அதனாலே எனக்கு வந்து அவர் மேல ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அவரை ஃபாலோ பண்ணணும், ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கொண்டு வருவாரு. வேலூர்ல அவர் பேசும்பொழுது கண் கலங்கி பேசியிருந்தாரு, அதை பாத்தீங்களா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பா எனக்கு அது நடிப்பா தெரியல. ஏன்னா வந்து ஒரு தனி மனிதனா ஒரு இடத்துல நிக்கிறப்ப, இவ்வளோ அடிகளை தாண்டி நிக்கிறப்ப அவர் கண் கலங்கலனாதான் அது வந்து அதுதான் நடிப்பா இருந்திருக்கும். கண் கலங்காம அவர் உண்மையிலே அந்த இடத்துல யாரு நின்னாலும் அந்த கண் கலங்குறது வந்து கண்டிப்பா எங்களுக்கு அது நடிப்பாவே தெரியல. ஏன் பெண்கள் கண்மூடித்தனமா ஒரு நம்பிக்கை அவர் மேல இல்லை? அப்ப இவ்வளோ நாள் நாங்க எல்லாமே எல்லாரையும் நம்பி தானே வந்திருக்கோம். ஸோ அப்ப அதை ஏன் நீங்க கண்மூடித்தனம்னு சொல்லலை? கண்மூடித்தனமா வந்து ஏன் மற்ற நோட்டாக்கு போடலாமே, ஏன் இங்க போடுறீங்க அங்க போடுறீங்கன்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல. இவரை மட்டும் நாங்க நம்பி ஓட்டு போடுறோம்னா ஏன் இந்த மாதிரி ஏன் அவரை கண்மூடித்தனமா நம்புறீங்கன்னு ஏன் கேட்குறாங்கன்றது எனக்கு. சமீபத்தில் வந்து அவதூறு நீங்க என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? இந்த பர்சனல் விஷயங்களை பத்தி அவர் ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் அவருக்கு இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அஃபிஷியல்ன்றது வேற, பர்சனல்ன்றது எல்லாருமே ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ன்றது அது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கும். பட் ஆனா அந்த விஷயத்த பத்தி நான் இப்ப பேச விரும்பல. அது அவங்களோட பர்சனல், அது அவங்களோட விஷயம். யாருமே பேச. ஸோ வந்து இப்ப நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, மக்களுக்கு என்ன பண்ணுவாரு, எப்படி நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நாங்க இங்க யோசிச்சு உட்காந்துருக்கோம். நீங்க அவர் பாக்குற அந்த ஒரு நொடி எப்படி ரொம்ப அதான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து பார்க்கணும்னு நினைச்ச ஒரு ஆளை இன்னைக்கு எங்களுக்காக வராரு, எங்களை பாதுகாக்க வராரு அப்படின்றப்ப நாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிளஸ் வந்து லேடிஸா இருந்து இங்க வரதுக்கு ரொம்ப வந்து பயந்தோம். ஏன்னா கூட்டமா இருக்கும், நெரிச்சிருவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் தான். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணி இங்க வந்து உட்காந்துருக்கோம். நல்லா அழகா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி இங்கே உட்காந்து. இது வரைக்கும் நான் எந்த மாநாடுக்கும் போனது கிடையாது, எந்த பப்ளிக் பிளேஸ்க்கும் போய் இப்படி உட்காந்தது கிடையாது. இங்க வரதுக்கு பயம்தான். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை. ஏதாவது பேசுற வாய்ப்பு கிடைச்சா என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க, பேசணும்னு நினைப்பீங்க? தலைவா உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க?